கேரளா கோழிக்கூட்டில் ஒரு பெண் ஒருவர் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், அதுபோக அவர் ஒரு மனநல மருத்துவர். அவர் இட்ட ஒரு வீடியோ, சோஷியல் மீடியாவில் இட்ட ஒரு வீடியோவால் தீபக் என்ற ஒரு நபர் இறந்து போயிருக்கிறார். தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார். என்ன நடந்தது, என்ன வீடியோ, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டீட்டெயிலாக டீகோடிங் பண்ணுவோம். நான் உங்கள் என் தாத்தா. கேரளா கோழிக்கோடு ஷிம்சிதா முஸ்தபா அப்படின்ற ஒரு பெண் மனநல மருத்துவராக இருக்கிறாங்க. அதுபோக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அந்த பெண் அவங்க ஒரு பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸில் பயணிக்கிறாங்க. கூடவே 100 நபர் பயணிக்கிறார். தெரியாமலோ இல்லை தெரிஞ்சோ அவர் அந்த பெண்ணை பேட் டச் பண்ணுற மாதிரியான வீடியோக்கள் வெளியாயிருக்கு பண்ணியிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த பெண் ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணுறாங்க. அதை சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அது கடந்த 2 நாட்களாக செம வைரல். மோர் தென் 2 மில்லியனுக்கு மேலே அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அதில் மோசமான கமெண்ட்ஸ் அவரை பற்றி, அவர் அப்படிப்பட்டவர், அவர் அவரை கொல்லணும், அவரை கைது செய்யணும், தூக்கில் போடணும், அவர் ஒரு காம கொடுக்கணும் அப்படின்னு மோசமாக நம்ம சொல்ல வேணும். யோக்கியர்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தாலே கீழே ஜட்ஜ் பண்ணிட்டு கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவரை அஃபெக்ட் பண்ணி நேற்று அவர் விஷம் அருந்தி இறந்து போயிருக்கிறார். அவர் ரூமில் போய் பார்த்துருக்காங்க, இறந்து கிடந்திருக்கிறார். இதிலேருந்து அந்த ஆண் இருக்கிறார்ல, அவர் பேர் தீபக். அவர் பஸ்ஸில் பயணிச்சிட்டு இருக்கிறார். 2-3 முறை டச் ஆகிருக்கு. அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோ பார்த்தேன். அதில் அவர் வேண்டுமெண்டே டச் பண்ணுற மாதிரியான அந்த போர்ட்ரேட் தான் இருந்துச்சு. அவர் கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். அதற்கு அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி ஒரு ஆங்கிள், அந்த ஆங்கிளில் ஹீ brought the whole body to front, அதாவது கொஞ்சம் முன்னாடி கொண்டாந்து அவர் டச் பண்ணுறோம். என்கிட்ட அவர் ஏற்கனவே டச் பண்ணியிருக்காரு. அதை நான் வீடியோ ப்ரூஃபாக எடுக்கிறேன், நீ அப்படி நீ டச் பண்ண அப்படின்ட்டு அவங்க ஃபோல் பாடியவே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்டில் கொண்டு வராங்க. இந்த விதத்தில் பார்த்தா அந்த பெண் அவரை குற்றம் செய்ய தூண்டுற மாதிரி இருக்கும். அந்த மனநிலை நமக்கு எப்போ வருது? ஒருவர் இறந்து போனதுக்கு பிறகு அது வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீடியோவை 2-3 ஆங்கிளில் எடிட் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்கு. அப்போ அந்த ஆணை போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக இவன் என்னை டச் பண்ணுறான், பேட் டச் பண்ணுறான் அப்படிங்கிறது அவர் பண்ணியிருக்கிறார். அந்த வீடியோவில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் 2 முறை டச் பண்ணுறாரு. என்கிட்ட முன்னாடியே 2 முறை டச் பண்ணியிருக்காரு. அது வீடியோ ஷூட் எடுக்கல. டச் பண்ணது பிறகு அந்த பொண்ணு வீடியோ எடுக்கும்போது அவர் டச் பண்ணுறது கிளியராகவே தெரியுது. அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுனால இல்லை இந்த பெண் பக்கம் தான் தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்ல விரும்பலை. என்னுடைய பார்வையில், என்னோடய வியூவில் அவர் டச் பண்ணுறது தெரியுது. அவர் வேணும்னே டச் பண்ணுறது இருக்குது. அந்த பெண் பக்கம் ஒரு தப்பு இருக்கும்ல. ஒருவர் டச் பண்ணுறாரு அப்படி அந்த பஸ்ஸில், அந்த பெண் என்ன பண்ணியிருக்கணும்? ஸோ வீடியோ ப்ரூஃப் எடுத்துக்கிட்டீங்க, 2-3 வீடியோ ப்ரூஃப் எடுத்துக்கிட்டீங்க. ஒரு மனநல மருத்துவராக அந்த பெண் இருக்கையில் அவருடைய சைக்காலஜிக்கலாக நீங்கள் அவரை புரிஞ்சிருந்திருக்கலாம். சைக்காலஜிக்கல் ரீதியாக பிரச்சனை உள்ள ஆட்கள் தான் இதே மாதிரி செயலில் ஈடுபடுவாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம். 2வது வீடியோ ப்ரூஃப் இருக்குது. நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்கள் அந்த ப்ரூஃபை கொடுத்துட்டு இவர் தப்பு பண்ணிங்க. ஏன்டா போலீஸ் ஸ்டேஷன் போனால் உடனே கேஸ் எடுத்துவாங்களா? எடுக்க மாட்டாங்க. அவரை பார்த்தாலே நல்ல மாதிரி இருக்கிறாங்க, டீசெண்டாக இருக்கிறாங்க, இன் பண்ணியிருக்கிறார் ஆள் அப்படிதான் எல்லா ஊர் போலீஸும் ஒரே மாதிரி தான் அவங்க இது பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க, வீடியோ ப்ரூஃப் இருக்குது, இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கொண்டாங்க சப்மிட் பண்ணியிருக்கலாம். இல்லை இவர் என்ன ரொம்ப அபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஆட்களை இந்த பாருங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணுறாருங்க அப்படின்னு சொன்னாலே என்கிட்ட ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா பஸ்ஸெல்லாம் ஏறி குதிச்சு வந்துடுவாங்க, அடிக்க வந்துடுவாங்க. அப்படி உங்களையே தற்பாதுகாத்துறதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லையா, அந்த பஸ்ஸில் ஒரு சிசிடிவி இருக்குது. என்கிட்ட எல்லா பஸ்ஸுகளையும் சிசிடிவி இருக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நீங்கள் என்னென்னாலும் நடவடிக்கை எடுத்துருக்கலாம். ஒரு சைக்காலஜிஸ்ட், அதாவது மனநல மருத்துவராக இருந்து கொண்டு அந்த பெண் என்ன பண்ணாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் போட்டாச்சு. அவங்க தான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆச்சு. இல்லை வியூஸ் வரும், கண்டென்ட் வரும் அப்படின்னு ஒரு கண்டென்ட் ஆக்கி அவங்க போட்டதன் விளைவு ஒருவர் இறந்து போனார். இன்றைக்கி அந்த பொண்ணே கண்டென்ட் ஆகிட்டு அது பெரிய கூத்துறன்னா இன்றைக்கி பெரிய அளவில் அது இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்குது. அதுவும் பாருங்களேன், வீடியோ எடுத்தாச்சு, திடீர்னு எனக்கு ஒரு கோவம் என்ன இப்படி அபியூஸ் பண்ணுறான், அதை நான் வீடியோ எடுத்துட்டேன்னா டக்குன்னு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை, சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தா பரவாயில்ல. இதை எடுத்துகிட்டு போய் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி அதை எடிட் பண்ணி பேக்ரவுண்டெல்லாம் செட்டப் பண்ணி கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணு அப்லோடு போட்டுச்சு. அதன் விளைவாக தான் இன்றைக்கி அவர் இறந்து போயிருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்த சமூகம் இருக்குல்ல, அவர் இறந்து போனதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்ட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உருட்டு இருக்காங்க. அந்த இறந்து போனதுக்கு, தீபக் என்ற நபர் இறந்து போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய காரணமே இந்த சமூகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு வீடியோ போடுது. ஏற்கனவே நிறையா வீடியோக்களில் இதே மாதிரி நான் தப்பாக பார்க்குற மாதிரி ரீசெண்ட் டேஸில் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஒரு வயசானவர் அந்த பொண்ணை தப்பாக பார்க்குற மாதிரி அந்த பொண்ணு எடுத்து போட்டுட்டு கீழே போயிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பெண் ஒரு வீடியோ எடுத்து போடுதுன்னா கீழே போயிட்டு கமெண்டில் அவரை போட்டு அவ்வளோ அபியூஸ் பண்ணி அவரை திட்டி அது வைரலானது பிறகு அவர் இறந்து போனார். அப்போ அவரை திட்டிட்டு இருந்தாங்க தீபக்கை. அவர் இறந்து விட்டார். இப்போ இந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பிளேட்டாக மாற்றிடுறாங்க. இவங்களுக்கு திட்டத்துக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா இவங்களே ஜட்ஜ்மெண்ட்
உடனே தராசு எடுத்து போட்டு பார்த்து ஆமாம் இந்த பொண்ணு பக்கம் தான் நியாயங்க, அவர் தப்புங்க அப்படின்னு இது பண்ணிட்டு இந்த இத்தனை நாள் அந்த அவரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் இறந்து விட்டால் இப்போ இந்த பொண்ணை யூஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து பாருங்க இந்த வீடியோவில் அவர் தப்பாகவே இல்லைங்க, தெரியாமல் டச் பண்ணியிருக்காருங்க. அந்த வீடியோவில் நல்லா கிளியராக தெரியுது 2 முறை அவர் டச் பண்ணுறது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தவறாக கூட இருக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள அந்த வீடியோ நான் சைடில் நாங்கள் போகிறோம், நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த சமூகம் இருக்குல்ல, கீழே கமெண்ட் போடுறேன், என்கிட்ட ஒரு செல் இருக்குது, நான் போகிறேன்டா கமெண்ட் போடுறீங்கல்ல, அது ஒருவரை கொலை கூட செய்யும், தற்கொலை கூட செய்ய வைக்கும். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த உதாரணம். அந்த பெண் அவரை குற்றம் செய்வதற்கு தூண்டுகிறார் அப்படி வச்சுக்கலாம். ஏன்ட்டா அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும், நீங்களே டீகோடிங் பண்ணி, நாங்கள் டீகோடிங் பண்ணுறதை நீங்கள் டீகோடிங் பண்ணி, ஏன்னு கேட்டால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஏன்டா ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் இப்படி இருக்குது, ஒரு ஆங்கிள் மட்டும் தான் காமிச்சு, இன்னொரு ஆங்கிளை நீங்களாம் சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும். இந்த சமூகம் ஒருவரை கொலை செய்து விட்டது. அந்த பெண் போட்டாங்க, அப்லோட் பண்ணாங்க, அது தவறு, வியூஸ் போணுச்சு, அது தவறு, இவ்வளோ பேர் கமெண்ட்ல போய் திட்டுறீங்கல்ல. இப்போ இந்த பெண் இறந்து போனா இப்போ இந்த பொண்ணை போட்டு கஞ்சி காமிக்கிறாங்க, அவ்வளோ திட்டுறாங்க இந்த பொண்ணை. அந்த பெண் மன உளைச்சல்ல நான் ஒருவருடைய சாவுக்கு காரணமாக போயிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு செத்து போனுச்சுன்னா அப்போ உங்களுடைய பதில் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, பாருங்க இந்த சமூகம் 2 பேரை கொண்டுட்டு கமெண்ட் பண்ணி இந்த சோஷியல் மீடியா இந்த சமூகம் கொண்டுட்டுன்னு சமூகத்து மேலே பழிய போட்டுறீங்க. அந்த சமூகம் யாரு? நீனும் நானும் தான் அந்த சமூகம். ஒரு விஷயத்த பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டு அதுக்கான கருத்தை தெரிவிக்கிற நீங்களும் நானும் தான் இந்த சமூகம். இதை கட்டுப்படுத்த முடியுமா, கட்டுப்படுத்த முடியாதா? ஏன்ட்டா இந்த சோஷியல் மீடியா அப்படியே குப்பை மாதிரி கொட்டி கிடக்கு. ஒரு விஷயத்த பார்த்தா இதுக்கு ஒரு கமெண்ட், இவன் இப்படி பண்ணிட்டானா, அவன் அதுக்கு ஒரு கமெண்ட், அப்படி ஒரு கமெண்ட், அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அந்த மனநிலை, மக்களுடைய மனநிலையை எவனையாச்சும் பிடிச்சி அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், திட்டிக்கிட்டே இருக்கணும். அவன் அப்போ தான் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இதே ஒரு சைக்கோ மனநிலை தாங்க. ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு ஒரு போஸ்ட் போட்டால் திட்டுறது, ஷால் போடுங்க தொழிங்கிறது, பர்தா போட்டு வீடியோ போட்டால் திட்டுறது. அந்த எங்கள் ஊரில் ஒரு பர்தா போட்டு ஒரு வாகிதா பேகன்னு ஒரு பொண்ணு வீடியோ போட்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதையே எங்கள் ஆளுக்கு போட்டு கொலை மிரட்டல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் ஒரு பொண்ணு இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. மக்களாகிய உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். இந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் சைடில் பாருங்கள். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. எவனோ ஒருத்தன் சொல்கிறான், ஏதோ ஒருத்தன் கமெண்ட் போடுறான், எவனோ ஒருத்தன் போஸ்ட் போட்டிருக்கான் அந்த பொண்ணு தப்புன்னு, நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக வச்சுக்கிறது. எவனோ ஒருத்தன் போஸ்ட் போட்டிருப்பான், திட்டிருப்பான் அந்த பொண்ணை, அதை பார்த்துட்டு அதுதான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்களே மைண்டில் ஏற்றிக்கிறது. அதுதான் பிரச்சனை. ஏதோ அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டுச்சு, என்ன தப்பாக பண்ணிட்டான், என்ன தப்பாக அபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு அதை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக நினச்சிக்கிட்டு அதை அவரை திட்டினீங்க. இன்றைக்கி இந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நீங்களே எடுத்துக்கிறீங்க. உங்களுக்குன்னு மைண்டே இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே கிடையாதா? அவர் இறந்து போனவர் என்னமோ அவர் வந்து தவறாகவே பண்ணலை, நான் அந்த வீடியோ பார்த்துட்டேங்க, அவர் டச்சே பண்ணலங்க, தெரியாமல் டச் பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டுங்க அப்படிங்கிற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் செய்ததும் தவறு, அதை சைக்காலஜிக்கலாக ஹேண்டில் பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்ட இந்த பெண் மீதும் தவறு. அது எதையுமே தெரியாமல் கமெண்ட் பண்ணி ஒரு தற்கொலைக்கு காரணமான இந்த சமூகம் கமெண்ட் போட்டோம் எல்லாருமே காரணம். உங்கள் எல்லாரையுமே கொண்ட 1 வருஷத்துக்கு ஜெயிலில் போடணும். இது இந்த பிரச்சனை கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் நான் பதில் சொல்வேன். எல்லா பிரச்சனையும் என்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்கும். நாங்கள் போயிட்டு அவங்க வந்து இது சரியா இது தவறான நான் போட்டுறேன் அப்படின்னு இந்த சமூகம் ஒட்டுமொத்த சமூகங்கிறது நான் மட்டும் இல்லைன்னு நானும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதே பெண் அவர் இறந்து போகவில்லை என்றால் இப்போ நம்மளோட வீடியோ என்னவாக இருந்திருக்கும்? இங்கே பாருங்கப்பா, ஒரு பொண்ணை எப்படி ஒரு பொண்ணை நடமாட விட்றாங்களா, இப்படி அபியூஸ் பண்ணுறான் பாருங்க, அந்த பொண்ணை போய் இப்படி பேட்டாச்சு பண்ணுறான் பாருங்க அப்படின்ட்டு நம்மளும் வீடியோ போட்டிருப்போம். அது அந்த சமூகத்தில் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கா தமிழ்நாட்டில். ஓவரால் இந்தியா அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு வெளிநாட்டு ஒரு பெண் சுற்றுலா வந்தாங்க, அந்த பெண்ணை ராஜஸ்தானா சம் ஏரியா கொண்டு அந்த பெண்ணை சீரழிச்சிருக்கிறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இந்தியாவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காலேஜுக்கு போனால் பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சா, கோயம்புத்தூர் நடந்துச்சா, மதுரை பக்கத்தில் ஒன்று நடந்துச்சா, இப்படி எங்கே போனாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடியும் கிடைக்கல, 50 வருஷத்துக்கு முன்னாடியும் கிடைக்கல, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் கிடைக்காது. ஆக மொத்தத்தில் பெண்கள் இதை எப்படி கையாள வேண்டும்? நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஒரு பெண், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, உங்களை ஒருத்தன் பேட் டச் பண்ணிட்டான், தெரிஞ்சே டச் பண்ணுறான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களை ஒருத்தர் டச் பண்ணுறான்னு திடீர்னு ஒரு ப்ரெஷர் ஏறும், கோவம் வரும், ஐயோ இப்படி பண்ணிட்டானேன்னு ஒரு பதட்டம் வரும்ல. அந்த பதட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது.
ஏன்ட்டா நான் சொன்ன எவ்வளோ வழிமுறைகள் இருக்குல்ல, கோர்ட்டுக்கு போகலாம், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம், ஒரு அடி கூட அடிச்சிடலாம், அது வயலன்ஸ் கூட வேண்டாம், அடிக்கலாம் வேண்டாம் வச்சுங்களேன். அவரை இதுக்கு பிறகு அவங்க யாருமே இப்படி டச் பண்ணக்கூடாது நீங்கள் நினைக்கணும். ஏன்டா நம்மளை டச் பண்ண மாதிரி அவன் எல்லாரும் பொண்ணுங்க டச் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அப்படின்னா நீங்கள் அதற்கேற்ற ஒரு சொல்யூஷனை தேடணும். இதே மாதிரி என்கிட்ட செல் இருக்கிற வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா இந்த நிலை தான் நடக்கும். ஏற்கனவே பிக் பாஸ் 7 or 8 எனக்கு தெரியல, சரவணன் என்ற ஒரு கேண்டிடேட், அதாவது பிக் பாஸில் உள்ள ஒரு ஆள் வந்து உங்களுக்கு நடந்த சம்பவத்தை சொல்லுங்க அப்படிங்கும்போது நான் பஸ்ஸில் போகும்போது பொண்ணுங்களை இடிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அது 2-3 நாள் கழித்து தமிழ்நாடுல பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. பஸ்ஸில் போய்ட்டு ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணிருக்கேன், அதை வந்து பிக் பாஸ் ஷோவில் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு ஒட்டுமொத்த தமிழகம் கொதிச்சு போய் அதை அவரை ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிடுச்சு இந்த தமிழ் சமூகம். பெண்கள் மீது அவ்வளோ பெரிய மரியாதை, பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற தாட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்களா, சைக்காலஜிக்கல் ரீதியாக பிரச்சனை உள்ள ஆட்கள். நான் பஸ்ஸில் போகிறேன்னீங்களேன், பஸ்ஸில் இந்தந்த சைடு ஃபுல்லாக பசங்க கூட்டமாக இருக்கும், ஃப்ரெண்டில் ஃபுல்லாக பெண்கள் இருப்பாங்க. ஆண்கள் கூட்டம் அதிகமாக இவங்கெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. பெண்கள் சைடு ஏறிட்டே இருக்கும்போது அப்படி நிற்கிற பசங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நம்ம பின்னாடி ஒரு பெண்ணு நிற்கிறாங்க அப்படின்னா அப்படி கொக்கியை பிடிச்சிட்டு அப்படியே சீட்டோட ஒட்டி நிற்பான் பசங்க. அந்தளவுக்கு நிறையா பசங்க இருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு ஆம்பளை சைடு நிற்கும் போது கை ஆட்டிக்கிட்டு ஃப்ரீயாக இருப்பானுங்க. பொண்ணுங்க சைடு போகும்போது எங்கேயாச்சும் டச் ஆகிடுமோ அப்படின்ற பயம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்க, லைட்டாக டச் ஆகிட்டா கூட அப்படி திரும்பிடுவான். நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலே ஒட்டிக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஆண்களும் இருக்க தான் செய்கிறார்கள். சில பேர் சைக்காலஜிக்கல் ரீதியாக பிரச்சனை உள்ள ஆண்கள் பெண்களை டச் பண்ணுறத ஒரு ஆர்கசமாக நினைக்கிறான். அது அவனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. அப்போனா அவன் மண்டையில் பிரச்சனை இருக்குது, சைக்காலஜிக்கல் ரீதியாக பிரச்சனை இருக்குது. அந்த சைக்கோக்களை, அந்த சைக்காலஜி பிரச்சனை உள்ள ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இந்த பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா, மதுரை சைடில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 12th படிக்கிற பொண்ணு, காலேஜ் படிக்கிற பையன் 2-3 வாட்டி லவ் சொல்லியிருக்கான், அக்செப்ட் பண்ணல, கத்தியால் குத்திட்டான். அந்த பொண்ணு வந்து என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னு இக்னோர் பண்ணிகிட்டே போயிட்டு திட்டுச்சுல்ல, அந்த கோவத்தில் குத்திட்டான். இது போக பெங்களூரில் ஒரு பொண்ணு வந்து லவ் சொல்லியிருக்கு, அவன் பெரிய சைக்கோ போகல, அக்செப்ட் பண்ணவே இல்லை, வேணா ஆசிட் அடிச்சிருக்கான் ஸ்கூட்டியில் போகும்போது. இதில் என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணு மேலே படல, அது ஃப்ரெண்டு பின்னாடி கொஞ்சம் அது மேலே பட்டுச்சு. இதுதான் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஒரு ஆண் லவ் சொல்ல வந்தாலும் சரி, உங்களை பேட் டச் பண்ணாலும் சரி, அந்த பேர் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அவனை எப்படி இக்னோர் பண்ண போகிறீங்க. எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தானா, சொன்னோடனே 2-3 வாட்டி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான், 4 வாட்டி ப்ரொப்போஸ் பண்ணுறான், அப்புறம் போயிடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளோ சைக்கோக்கள் இருக்கிற இந்த சமூகம். பொசுக்குன்னு ஆசிட் அடித்தா, பொசுக்குன்னு கத்தி எடுத்து குத்திட்டா, அந்த சுச்சுவேஷனை பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும், நீங்கள் டிசைட் பண்ணணும். நான் ஒரு பொண்ணாக இருந்து என்கிட்ட ஒருத்தன் லவ் சொன்னால், என்கிட்ட ஒருத்தன் தப்பாக பேட் பிஹேவ் பண்ணால், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் மேட்டர் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் வந்து ஒரு வீடியோ விட்டாங்கல்ல, ஒரு டச் பண்ணிட்டான், அந்த பெண் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பெண்ணுக்கு பல சொல்யூஷன் இருந்துச்சு, அவங்க தப்பான சொல்யூஷனை ஹேண்டில் பண்ணாங்க. அந்த பெண் போலீஸ்கிட்ட போயிருந்தா வேற ஒரு சொல்யூஷன், அவர் நேரம் ஜெயிலில் இருந்திருப்பார். அந்த பொண்ணு கோர்ட்டை நீ நோக்கி போகிறேன், இல்லைன்னா நான் அடிச்சிருந்தேன், அவனை அடித்து இறக்கி விட்டுருந்தா அவன் அடித்து அடி வாங்கிட்டு அவமானப்பட்டு வீட்டுக்கு போயிருப்பான், அது ஒரு சொல்யூஷன். இந்த பொண்ணு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுச்சு, இன்றைக்கி அவர் இறந்து விட்டார். பிரச்சனை ஒன்று தான், சொல்யூஷன் பல சொல்யூஷன் இருக்குது, அது எந்த சொல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா பேக் ஃபயர் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இந்த பெண் செஞ்சதில் சரியா தப்பா, அவர் செஞ்சது தவறா சரியா, அது இல்லாமல் என் பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு, உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, அதற்கு எங்களுடைய பதில் காத்துக்கிட்டே இருக்கும். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.